வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி மாவு இருந்தால் போதும், சுவையான நல்ல கிறிஸ்பியான போண்டா குவிக்காக ரெடி பண்ணிடலாம். இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போண்டா பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் இட்லி மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது 2 கப் அளவு எடுத்திருக்கேன். இது கூட 4 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துடலாம். ரவை 4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இது கூட பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும்போது ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மிதமான தீயிலேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு போண்டா எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க. போண்டா போட்டோன்னே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே நம்ம குவிக்காக பண்ணிடலாம். இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம அரிசி மாவு ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.